அர்ஜுனன் பேர் 10 திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் யோகி பாபு, இயக்குனர் ஆர் ராஜ்மோகன் உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்றனர். தனது 300வது திரைப்படமான இது நகைச்சுவையை தாண்டி வலுவான கதையம்சம் கொண்டதாக இருக்கும் என யோகி பாபு தெரிவித்தார். பழைய வாகன மோசடிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் கூறினார். அனாமிகா மஹி, காளி வெங்கட், அருள்தாஸ், மைனா நந்தினி உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படத்திற்கு டி. இமான் இசையமைத்துள்ளார். இத்திரைப்படம் வரும் ஜூலை 17ஆம் தேதியன்று வெளியாகிறது. புது துவக்கம் என்று சொல்லலாம். ஏன்னா நான் பல்வேறு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சினி ஃபீல்டில் அதை நம்ம சென்னை மக்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சினியின் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது டெக்னாலஜி ஃபீல்டில், ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் பார்த்திங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை மோஸ்ட்லி நம்பர் 1 கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்த பாதை எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு, எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லோரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையிலையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீல்டு தான். ஒன்று பார்த்திங்கன்னா அரசியல், 2வது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு ஆரம்பமே நல்ல கதையாக அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக பார்த்திங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் ராஜ்மோகன் சார் பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் பார்த்திங்கன்னா நானும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு சொன்னார் நம்மளால் ராஜ்மோகன் சார். இருந்தாலும் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் பட் மேம் ஃபுல்லாக கேட்டாங்க. எங்கள் வீட்டில் அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்போயே கையில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் நீங்க ட்ரை பண்ணுங்க. மைக் ஒன்னு அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் ட்ரை பண்ணுங்க. அவரோட மைக் அவர் வாங்கிட்டு